லைஃபே நல்லா இல்லை, நீ எதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கற்றுக்கிற? ஐ மேக் இட் வெரி ஃபாஸ்ட் திஸ் வீடியோ. ஓகே, பட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வரும். ஓகே, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கலை. ஓகே, நான் யாருக்காகவும் நான் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இஃப் ஐ ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் சம் ஒன், ஐம் சம் ஒன் தட் டைரக்ட்லி டாக் டு தம். பட் நான் இந்த ஒரு மைண்ட் செட் ஆளுங்க மத்தியில் பார்க்குறேன். ஓகே, ஸோ சின்ஸ் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் கற்றுத்தர ஒரு இடத்துல நான் இருக்கிறவாசி, என்னோடய ஸ்டைல் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் காட்ட மாட்டேன். கவனிச்சிங்களா? நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். ஓகே, ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுன்னா என்னோடய ஸ்டைல் நீங்கள் பாருங்கள். நான் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படி ஷேர் பண்ணுவேன், எனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சேலஞ்சஸ், என்ன வீக்னஸ், நான் இதை யூஸ் பண்ணி எப்படி எனக்கு இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா ஐ நோ பீப்புள் மைண்ட் செட். எனக்கு கவுன்சிலிங் பேக்ரவுண்ட் இருக்குது. எனக்கு ஆளுங்களோட சைக்காலஜி தெரியும். எனக்கு மற்ற கோச் பற்றி நான் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, நான் யாரை பற்றியும் பேச விரும்பலை. பட் இந்த ஒரு விஷயத்தை நான் எடுக்கேட் பண்ண போகிறேன். So when I know people's psychology, that's why my content are different. Okay, I don't really share my personal is none of your business. இது ரூடா இருக்கும், but yeah. And when someone come and ask about some other coach's personal life also, that's none of my business. புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. ஓகே, why இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன், டேரர், நியூமராலஜி, முக்காசி டிவினேஷன் டூல்ஸ் எல்லாம். இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். ஓகே, யூ ஆர் ஹியூமன் அண்ட் ஹியூமன் meant டு டூ wrong things. ஹியூமன் can't be perfect. ஹியூமன் மேக் மிஸ்டேக். 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு வீட்டில் பிறந்த பிள்ளைங்க ஒரே மாதிரி இல்லை. ஸோ நம்ம ப்ராப்ளம் எப்படி பார்க்குறோங்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி. நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இது ரொம்ப எல்லாருக்கும் இருக்குது. இது நான் ப்ராப்ளம் உடனே சொல்ல, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழலை அப்படின்னா மற்றவங்க வாழக்கூடாதுன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் ஒருத்தங்க யூஸ் பண்ணி எப்படி அவங்க ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, அண்ட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் குறை சொல்கிறவங்க, நீங்கள் ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் சிம்பிளாக சொன்னோன்னா வெரி நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி, வெரி நெகட்டிவ் மைண்ட் செட். என் வீட்டிலலாம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியல, உன்னை விட வயசு சின்ன பிள்ளைக்கு தெரியுது, யூ ஷுட் லேர்ன், ஹம்பிள் யோர் செல்ஃப் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தட் பர்சன் அப்படின்றது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இவங்கக்கிட்ட நான் கற்றுக்கணுமா? நான் நோ. பாசிட்டிவான விஷயம் யார் சொன்னாலும் நான் எடுத்துக்குவேன். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லைன்னா உங்களை நாங்கள் மாற்ற முடியாது. பட் நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொருத்தவங்களை ட்ரோல் பண்ணுறீங்க, அசிங்கப்படுத்துகிறீங்க. ஸோ வளர்ந்து வரவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவாங்க. ஸோ அதனால தான் நான் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டிவினேஷன் டூல்ஸ் and then law of attraction, manifestation, all these are just techniques. இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம். ஓகே, ஸ்கூல் போயிருப்போம், ரைட்? உங்கள் கிளாஸ்லேயும் சரி, என் கிளாஸ்லேயும் சரி, ஒரு 30-40 பேர் படிச்சிருப்பாங்க. ஒரே வயசு, ஒரே கிளாஸு, ஒரே டீச்சர் தான் படித்து கொடுத்துருப்பாங்க ஒரு சப்ஜெக்டை. ஓகே, உங்கள் வீட்லேயும் டியூஷன் அனுப்பியிருப்பாங்க, அவங்க வீட்லேயும் டியூஷன் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஒன்றாவது வேறு யாரும் வராங்க தானே? ஆமாம் தானே? அந்த மாதிரி தான் ஒரு ஆள் அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது அவங்க பர்சனல் ஸ்டாஃப். ஓகே, என்னோட வே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் என் பர்சனல் விஷயம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ நோ பீப்புள் சைக்காலஜி. ப்ராப்ளம் எதுவும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். நான் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுவேன். நான் இந்த டெக்னிக் பார்த்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த டெக்னிக் பார்த்து எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, for a fact I understand that my life is not only my life, எல்லார் லைஃப்லும் பர்ஃபெக்டாக இருக்காது. பட் ஒரு குட் திங்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறது இட்ஸ் ரியலி குட். ஓகே, உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் நம்ம ஆளுங்க என்ன பெருசாக பண்ணுறாங்கன்ட்டு, ரைட்? கிராப் இஷ்யூஸ்க்கு பேசுவாங்க, அந்த ஒரு பாப்பா பற்றி பேச மாட்டாங்க.
ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆளுங்க எதை நோக்கி போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா யூ வாட்ஸ் ராங் டு அக்செப்ட் இட். ஓகே. நீங்கள் தகுதி தராதரம் பார்த்து ஒருத்தவங்கிட்ட கற்றுக்கிறன்றது இட்ஸ் 100% ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் அண்ட் உங்களோட ilmu memang takkan berkat pun. ஸோ all these are the techniques are just tools. அதனால தான் நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் செய்யுங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அக்கா நான் இந்த கலர் வந்து மக்கப்பென் தான் பாய்க்கணுமா அது எழுத, அந்த கலர் மக்கப்பென் தான் எழுதணுமா, இந்த பேப்பரில் தான் எழுதணுமா? இருக்கிறத வச்சு செய். உங்கள் மனசு தான் காரணம். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மனசு. ஓகே, யுவர் ஹார்ட். ஓகே, ஹவு ஸ்ட்ராங் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் the willingness to put some effort and the consistency. அது வந்து உங்களோட லைஃப் வந்து வேறு இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். அவ்வளோதான்.